வணக்கம் நண்பர்களே. ஒரு பொண்ணுகிட்ட வாட்ஸ்அப் நம்பரை ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிடுவீங்க. ஆனா அதுக்கப்புறம் எப்படி சேட் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுன்னு பல பேருக்கு தெரியாது. ஆரம்பத்துல நல்லா பேசிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் ம் ஓகே ஸ்மைலின்னு ஒற்றை வார்த்தையில ரிப்ளை வரும். சில நேரங்கள்ல மெசேஜ் பாப்பாங்க, ஆனா ரிப்ளை வராது. லெஃப்ட் ஆன் ரீட். ஏன் இப்படி நடக்குதுன்னு எப்போவாது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நாம பண்ற 90% சேட்டிங் ரொம்ப போரிங்கா இருக்கு. ஹாய், சாப்பிட்டியா, என்ன பண்ற, குட் மார்னிங், குட் நைட், இதை தாண்டி நாம பேசுறதே கிடையாது. நீங்க அவங்களுக்கு அனுப்புற அதே குட் மார்னிங் மெசேஜ் தான் அவங்க போன்ல இருக்கிற இன்னும் 10 பசங்களும் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? வாட்ஸ்அப் சேட்டிங்ல ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நீங்க அவங்க எமோஷன்ஸ் கூட விளையாடணும். உங்க மெசேஜ் வந்த உடனே அவங்க முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வரணும். அதுக்கு சைக்காலஜில சில அட்டகாசமான ட்ரிக்குகள் இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல் ட்ரிக், கரியாசிட்டி ஓப்பனர். எந்த ஒரு சாட்டையும் ஹாய் ஹெல்லோன்னு ஆரம்பிக்காதீங்க. மனித மூளை எப்பவுமே ஒரு விஷயத்துல சஸ்பென்ஸ் இருந்தா அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படும். இததான் கரியாசிட்டி கேப் அப்படின்னு சைக்காலஜில சொல்றோம். நீங்க ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணும்போது அவங்க அந்த மெசேஜை ஓபன் பண்ணி பார்க்க தூண்டுற மாதிரி ஆரம்பிக்கணும். தப்பான சாட், போரிங். நீங்க ஹாய் எப்படி இருக்க, ஃபைன். நீங்க சாப்பிட்டியா, சாப்பிட்டாச்சு. சரியான சாட், கரியாசிட்டி ஓப்பனர். நீங்க இன்னைக்கு நான் வெளியே போனப்போ ஒரு விஷயத்த பார்த்தேன், எனக்கு உடனே ஞாபகம் தான் வந்துச்சு. அவங்க ஆர்வம் தாங்காம உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படியா, என்ன விஷயம் அது, சொல்லு சொல்லு. நீங்க கொஞ்ச நேரம் கழித்து, அதுவா, ரோட்ல ஒரு சின்ன பொண்ணு உன்ன மாதிரியே துரு துருன்னு கியூட்டா சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு, அதான் உன் ஞாபகம் வந்துச்சு. பாத்தீர்களா, நீங்க ஹாய்னு அனுப்பியிருந்தா 1 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை வந்திருக்கும். ஆனா ஒரு சஸ்பென்ஸ் வைக்கும்போது அவங்களா வழி வந்து உங்களை மெசேஜ் பண்ண சொல்றாங்க. இதுதான் சேட்டிங்கோட முதல் பவர். ரெண்டாவது ட்ரிக், இது ஒரு மிகப்பெரிய சைக்காலஜி ரகசியம். புஷ் அண்ட் புல் மெத்தட். நிறைய பசங்க பண்ற தப்பு என்னன்னா, பொண்ணுங்களை எப்ப பார்த்தாலும் புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. உன் கங்கு சூப்பர், நீ ஏஞ்சல் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஒரு பொண்ணுக்கு உங்க மேல ஈர்ப்பு வரணும்னா அவங்க உணர்வுகளை ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி மேலையும் கீழையும் கொண்டு போகணும். அதான் புஷ் அண்ட் புல். அதாவது முதல்ல அவங்கள ஒரு சின்னதா பாராட்டுறது, புல் ஈர்ப்பது, உடனே கலாய்க்கிறது அல்லது கிண்டல் பண்றது, புஷ் தள்ளுவது. புஷ் புல் எக்ஸாம்பிள் 1, டிபியை வச்சு. நீங்க உன் புது வாட்ஸ்அப் டிபி ரொம்ப அழகா இருக்கு, புல். அவங்க ஆவ் தேங்க்யூ. நீங்க ஆனா அந்த பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் தான் உன் ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கும் சுத்தமா செட் ஆகல, டிசைனிங் சென்ஸ் ரொம்ப வீக் உனக்கு, புஷ். அவங்க சிரிச்சுக்கிட்டே கோபப்படுவார்கள், போடா, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வச்சிருக்கேன். புஷ் புல் எக்ஸாம்பிள் 2. நீங்க உன்கிட்ட பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ ரொம்ப அறிவாளியான பொண்ணுன்னு, புல். அவங்க நிஜமாவா, தேங்க்ஸ். நீங்க ஆமா, ஆனா சில சமயம் 5 வயசு குழந்தை மாதிரி லூசுத்தனமா பண்றத பார்த்தா எனக்கு டவுட் ஆகிடுது, புஷ். இந்த மாதிரி பேசும்போது அந்த சாட் ரொம்ப சுவாரஸ்யமா மாறும். அவங்க உங்ககிட்ட கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மிரரிங் அண்ட் வேல்யூ. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு அவைலபிளா இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணு உங்களுக்கு 2 மணி நேரம் கழிச்சு ரிப்ளை பண்றாங்கன்னா நீங்க மெசேஜ் வந்த 2வது செகண்ட்ல ரிப்ளை பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா இவனுக்கு வேற வேலை இல்ல போல, எப்பவும் போன்லயே உட்கார்ந்திருக்கான்னு நினைப்பாங்க. உங்களோட வேல்யூ குறைஞ்சிடும். இதுக்கு மிரரிங் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. அவங்க எப்படி மெசேஜ் பண்றாங்களோ அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. அவங்க ஒரு வார்த்தையில ஓகேன்னு அனுப்புனா நீங்களும் பெருசா கட்டுரை எழுதாம கூல் அல்லது தம்ஸ் அப்னு அனுப்புங்க. அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ற 1/2 மணி நேரம் ஆச்சுன்னா நீங்களும் உடனே ரிப்ளை பண்ணாம குறைஞ்சது ஒரு 15 அல்லது 20 நிமிஷம் கழிச்சு ரிப்ளை பண்ணுங்க. சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் சைக்காலஜி. எந்த பொருள் ஈஸியா கிடைக்குதோ அதுக்கு மதிப்பு இருக்காது. உங்க டைம் வேல்யூபிளானது அப்படின்னு அவங்க உணரும்போது அவங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. நான்காவது சீக்ரெட், வாட்ஸ்அப்ல வெறும் டெக்ஸ்ட் மட்டும் பண்ணிட்டே இருந்தா ஒரு எமோஷன் கிடைக்காது. நடுநடுல வாய்ஸ் நோட்ஸ் அனுக்குங்க. ஆண்களோட ஆழமான குரலுக்கு பொண்ணுங்களை ஈர்க்கக்கூடிய அபார சக்தி இருக்கு. நீங்க டைப் பண்றதை விட நீங்க ஒரு விஷயத்த வாய்ஸ் நோட்ல சிரிச்சுக்கிட்டே கேஷுவலா பேசும்போது அந்த பொண்ணுக்கு உங்க மேல ஒரு ஆழமான நெருக்கம் உண்டாகும். அதே மாதிரி அவங்க பேர் சொல்லி கூப்பிடுறத விட அவங்களுக்குன்னு ஒரு செல்ல பேரை வைங்க. உதாரணமா அவங்க ரொம்ப கோபப்படுற பொண்ணா இருந்தா என்ன ரவுடி பேபி, ஏய் சிடுமூஞ்சின்னு செல்லமா கூப்பிடுங்க. அவங்க மட்டும்தான் ஸ்பெஷல் அப்படிங்கிற உணர்வை இந்த நிக் நேம்ஸ் கொடுக்கும். கடைசி மற்றும் மிக முக்கியமான ட்ரிக், பீக் அண்ட் ரூல்.
ஒரு சேட்டை எப்ப முடிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பசங்க சேட் போர் அடிச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லாத நிலைமை வரும்போது தான் சரி பாய் குட் நைட்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப தப்பு. சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, ஒரு விஷயத்தோட முடிவை எப்படி ஃபீல் பண்றாங்களோ அத வச்சு தான் அந்த மொத்த அனுபவத்தையும் மூளை ஞாபகம் வச்சுக்கும். அதனால சேட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா 2 பேரும் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போதே பீக் மொமெண்ட்ல நீங்க அந்த சேட்டை கட் பண்ணிடணும். எக்ஸாம்பிள், உன்கிட்ட பேசுறது ரொம்ப ஜாலியா இருக்கு. ஆனா நான் இப்ப கொஞ்சம் வெளிய போக வேண்டியிருக்கு அல்லது ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு. நான் உனக்கு அப்புறமா டெக்ஸ்ட் பண்றேன். பை. இப்படி சொல்லிட்டு நீங்க ஆஃப்லைன் போயிடணும். இதனால என்ன ஆகும்? அவங்க மூளையில அந்த சேட்டோட சுவாரஸ்யம் அப்படியே நிக்கும். அடடா, அதுக்குள்ள போயிட்டானே, இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாம்னு அவங்க மனசு ஏங்கும். அடுத்த முறை நீங்க எப்ப ஆன்லைன் வருவீங்கன்னு அவங்க காத்துட்டு இருப்பாங்க. சோ நண்பர்களே, வாட்ஸ்அப் சேட்டிங்னு ஒரு மைண்ட் கேம். அவங்களுக்கு எப்பவுமே ஈஸியா கிடைக்கிற ஒரு ஆளா நீங்க இருக்கக்கூடாது. ஆர்வத்தை தூண்டுங்க, புஷ் அண்ட் புல் யூஸ் பண்ணுங்க, உங்க டைமுக்கு வேல்யூ கொடுங்க, சுவாரஸ்யமா இருக்கும்போதே விடை பெறுங்க. இத ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த பொண்ணு வாட்ஸ்அப் சேட்டுக்கு எப்பவுமே அடிமையா இருப்பாங்க. இந்த 5 ட்ரிக்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். மறக்காம ஒரு லைக் தட்டிட்டு உங்க சிங்கிள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் பல டார்க் சைக்காலஜி மற்றும் ரிலேஷன்ஷிப் ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.